பாமக தனியா பார்த்தா எப்படியும் ஒரு 30,000 40,000 வாக்குகள் தனியா வச்சிருக்காங்க. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக இங்க டிசைடிங் ஃபேக்டரா மாறி இருக்கு. இப்போ வளர்ந்து வர இளைய சமுதாயத்தினரிடையே அதிமுகவுக்கு போடுற ஓட்டை தான் தாவேகாவுக்கு போடுறதா மாத்தியும் சொல்றாங்க. வீரபாண்டி ஆறுமுகத்தோட குடும்பம் இந்த தொகுதியில ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க. வீரபாண்டியார் அந்த 2006-11 ஆட்சியில ஏற்பட்ட அதிருப்தி இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. முழுக்க அந்த மக்கள் விசிகாவை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா விசிகாவும் திமுகவும் அந்த இடத்துல அமைதி காத்ததும் இங்க ஒரு பெரிய சவாலா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. சேலம் புறநகர் பகுதியில் ஆரம்பிச்சு முழுக்க கிராமப்புறங்கள் அதிகம் நிறைந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியா இருக்கு. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக இங்க டிசைடிங் ஃபேக்டரா மாறி இருக்கு. பாமக இங்க 2006 திமுகவோட கூட்டணியில ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா 2011 பாமக திரும்ப திமுக கூட்டணி போறப்போ அந்த திமுக எதிர்ப்பால வீசிய காலகட்டத்துல தோல்வியை அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக தனியா பார்த்தா எப்படியும் ஒரு 30,000 40,000 வாக்குகள் தனியா வச்சிருக்காங்க. இதுக்கு உதாரணமா 2016 தேர்தலை நம்ம சொல்லலாம். 2016 தேர்தலில் அன்புமணியை முன்னிறுத்தி பாமக தனித்து போட்டியிட்டப்போ ஓமலூர் தொகுதியில 48,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் 1971 அப்புறம் இந்த தொகுதியில வெற்றி பெறவே இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓமலூர் ஒரு கோட்டையா இருக்கு. கடந்த 2021 தேர்தலை நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில முழுக்க கிராமப்புற வாக்காளர்களும் அதுவும் இல்லாம அடித்தட்டு மக்களும் இருக்கக்கூடிய ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேலம் நகர எல்லையிலிருந்து ஆரம்பிச்சு தருமபுரி மாவட்ட எல்லை வரைக்கும் மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் இருக்கு. இப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவரு திருச்செங்கோட தேர்ந்தவர். அவர் இங்க போட்டி போட்டது ஒரு வெளியால் உள்ள போட்டி போடுற மாதிரியான நிலைமை நிலவனதுனால ஆன்டி இன்கம்பன்சிலையும் ஏடிஎம்கே சாலிடான ஓட் பேங்க்ல அதுவும் ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்றதுக்கு இதா போயிடுச்சு. இன்னொன்னு திமுக காரங்க யாரும் காங்கிரஸுக்காக ஒழுங்கா வேலை பார்க்கலங்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூவா இங்க இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா அதிமுக தொடர்ந்து தன்னுடைய கோட்டையா வச்சிட்டு இருக்குது ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாமகவும் திரும்ப ஒன்றிணைறதுனால ஓமலூர் தொகுதியில அதிமுகவுக்கு அதிகமான வாய்ப்பு, சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதே வேளையில தாவேகா அதிமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இப்ப வளர்ந்து வர இளைய சமுதாயத்தினரிடையே அதிமுகவுக்கு போடுற ஓட்டை தான் தாவேகாவுக்கு போடுறதா மாத்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி திமுக தனிச்சு போட்டி போட்டப்ப 2016 இங்க 69,000 ஓட்டை வாங்கியிருக்கு. அம்மாசிங்கிற ஒரு பெருசா மக்கள் மத்தியில பிரபலம் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை போட்டு அந்த பகுதியில ஒரு பிரபலமான ஆள், ஆனா வெளியாட்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு ஆளை கேண்டிடேட்டா போட்டு 69,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. அந்த தேர்தலில் பாமகவும் திமுகவும் கூட்டணியா இருந்திருந்தா ஒருவேளை ரெட்டலையை வீழ்த்திருக்கான வாய்ப்பாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி விசிகாவுக்கும் கணிசமான அளவு ஓமலூர் தொகுதியில வாக்குகள் இருக்கு. ஆதிதிராவிடர் மக்களும் ஓரளவுக்கு பெரும்பான்மையா வாழ்ந்துட்டு வராங்க ஓமலூர் தொகுதியில. அதே மாதிரி விசிகாவோட வாக்குகள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு உதவும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, ஆதிதிராவிடர் மக்களிடையே அதிமுகவுக்கும் ஒரு கணிசமான வாக்கு போறதை நம்மளால பார்க்க முடியுது ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இப்ப வரைக்கும் இருந்தாலும் திமுக தானே முன் நிக்க போகுதா இல்ல கடந்த தேர்தல் மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்க போகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல தேமுதிகவுக்கு இங்க ஒரு வாய்ப்பாகவும் கொடுக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன்னொன்று, நம்ம ஓமலூர் தொகுதியை பற்றி சொல்ல வேண்டியது என்னன்னா, இங்க தொடர்ச்சியா சமுதாயங்களுக்கு இடையான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அதான் ஆதிதிராவிட மக்களுக்கு எதிரான கோவில் நுழைவு போராட்டங்கள்லாம் 2-3 இடத்துல காடையாம்பட்டி வட்டாரத்துங்கள்ல நடந்தது. முழுக்க
அந்த மக்கள் வந்து விசிகாவை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா விசிகாவும் திமுகவும் அந்த இடத்துல அமைதி காத்ததும் இங்க ஒரு பெரிய சவாலா இருக்கு. இருந்தாலும் திமுகவு தனக்குன்னு ஒரு 60,000 முதல் 70,000 வாக்குகளை திமுக வச்சிருக்கு. அதை அவங்க எப்படி திரும்ப கன்சால்டேட் பண்ண போறாங்களா, இல்ல கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க போறாங்களா, இல்ல தேர்தல் வரலாற மாத்தி எழுதணும்னு நினைக்க போறாங்களான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னதான் நம்ம பார்த்தாலும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப அதிமுக அணி ஓமலூர் தொகுதியில இப்ப இருக்க சூழ்நிலைக்கு முன்னணியில இருக்கிறதா தான் நம்மளுக்கு தெரிய வருது. திமுக ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சா மட்டும்தான் ஓமலூர் தொகுதியை கைப்பற்ற நிலைமை இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வீரபாண்டி எஸ் ஆறுமுகம், முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர். அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரோட சொந்த தொகுதியா இது இருக்கு. வீரபாண்டி ஆறுமுகத்தோட குடும்பம் இந்த தொகுதியில ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க. வீரபாண்டியாரோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேலயும் இருக்காங்க, டிஎம்கேலயும் இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே மாறி மாறி அவங்க குடும்பத்துக்குள்ளதான் போட்டியா வந்துட்டு இருக்கு. வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டியாரோட ஃபேமிலியில ஒருத்தரை தான் திமுக வேட்பாளரா போட போறாங்க. அதே மாதிரி அதிமுகலையும் அதுக்கான ஏத்த மாதிரியான ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் போட போறாங்க. அங்க ஏடிஎம்கேவும் சம அளவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2011, 16, 21 கண்டினியூஸா 3 தேர்தல்லையும் அதிமுக தான் வின் பண்ணிட்டு வருது. ஏன்னா வீரபாண்டியார் மறைவுக்கு அப்புறம் இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்கு. வீரபாண்டியாரே உயிரோட இருக்கும் பொழுதும் அவரு சேலம் நகர பகுதியில தான் ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி அங்கதான் போட்டி போட்டிருக்காரு. இந்த தொகுதியை அவரோட பையன் ராஜேந்திரனுக்கு தான் விட்டு கொடுத்திருக்காரு. சேலம் மக்களுக்கு வீரபாண்டியார் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வீரபாண்டியாருக்கு ஒரு பேக் ஃபயராகவே இருந்திருக்கு. வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் ஆனா ஓட்டுங்கிறது பிரிஞ்சுதான் இருக்கு. இங்க பிற அதிமுக திமுக தாண்டி வேற ஒரு இதுக்கு இடம் கிடையாது. வீரபாண்டியார் மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து வீரபாண்டியார் குடும்பத்துல இருந்து ஒருத்தங்களுக்கே இங்க சீட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த வீரபாண்டியார் குடும்பத்துல இருந்து யாராலையும் வெற்றி பெற முடியல. ராஜேந்திரன் அவரோட பையன் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அவரால் கூட இங்க வெற்றி பெற முடியல. தொடர்ந்து அதிமுக தன்னுடைய கோட்டையா வீரபாண்டி தொகுதியை மாத்திட்டு வந்திருக்கு. வீரபாண்டியாரோட சொந்த அண்ணனோட மகன் எஸ்கே செல்வம் வீரபாண்டியாரோட குடும்பத்துக்கும் குடும்ப பிரச்சனை காலங்காலமா இருந்துட்டு வருது. வீரபாண்டியாரோட அண்ணனோட குடும்பம் அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி திமுகவுல வீரபாண்டியார் குடும்பத்துக்கு எதிராக நின்று ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த தடவை வீரபாண்டி தொகுதியை எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீரபாண்டியாரோட இளைய மகன் பிரபுவும் அவங்க வீரபாண்டியாரோட பேத்தி மலர்வெளியும் தருண்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. வீரபாண்டியாரோட மகன் ராஜேந்திரனுக்கும் அவரோட இளைய மகன் பிரபுவுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதுசா ஒரு ஆளை நிறுத்தலாம்னு சொல்லி டிஎம்கே ட்ரை பண்ணுச்சு. ஏன்னா வீரபாண்டியார் மேல சேலம் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொன்னு கோஷ்டி பூசல் அரசியல்னாலையும் திமுகனால வீரபாண்டி தொகுதியை ரீடைன் பண்ண முடியல 2006க்கு அப்புறம். இன்னொன்னு வீரபாண்டியார் அந்த 2006, 11 ஆட்சியில ஏற்பட்ட அதிருப்தி இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. 2021 திமுக சார்பா தீவிரமா வேலை செஞ்சா வீரபாண்டி தொகுதியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே சார்பா பாமகவும் பிளவுபட்டு இருக்கு, வன்னியர் வாக்குகளும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 கட்சிகளுமே எப்பயுமே ஜாதி அரசியலை முன்னிறுத்தி வன்னியர்களை தான் கேண்டிடேட்டா போட போறாங்க. அதனால வின் பண்ண போறது யாருன்னு பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். இந்த வீரபாண்டியார் மேல இருக்க அதிருப்தி மக்களுக்கு குறைஞ்சதா, இல்ல ஏடிஎம்கே ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப இந்த தொகுதியை ரீடைன் பண்ண போறாங்களா, திமுக என்ன வியூகம் வகுக்க போகுது, இங்க கூட்டணி கட்சினால திமுகவுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அதிமுகவுக்கு பாமக கண்டிப்பா இந்த தொகுதியில ஒரு ஒர்க் பண்ணும். ராமதாஸ் பாமக எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்குது, தாவேக்கா யாருடைய வாக்கை எடுக்க போகுது, இது எல்லாமே சேர்த்துதான் வீரபாண்டி தொகுதியில யாரு ஜெயிக்க போறாங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும்.